ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா சென்னையில் பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 7-8 பேர் சேர்ந்த குழு திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஏன் திட்டமிட்டு கொலை பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் எப்போவுமே ஆம்ஸ்டாங் துப்பாக்கி வச்சுருப்பாராம். ஸோ அன்றைக்கி துப்பாக்கியும் இல்லை, அப்படியே துப்பாக்கி வச்சுருந்தா கூட எட்டருந்து குண்டு போடுறதுக்கெல்லாம் குண்டெல்லாம் கூட ரெடியாக வச்சுருந்துருக்குறாங்க. பின்பக்கத்தில் இருந்து அடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர் பாக்ஸிங்கும் பண்ணுவார். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் அவரை காலி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரிஹர்சலோடு ஒரு ஸ்விக்கி உணவு டெலிவரி பண்ணுறாங்களே அந்த யூனிஃபார்மில் கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரமாரியாக கத்தியால் வெட்டியிருக்கிறாங்க. அதை தடுக்க வந்த அண்ணனுக்கும் வெட்டு வந்திருக்கு. பட் அவர் போயிச்சிட்டாரு. பட் இவர் பேச்சு மூச்சு என்று சுயநினைவு இல்லாமல் அந்த ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்திருக்கிறார். அவங்க அண்ணனுமே சுயநினைவு இல்லாமல் போயிருந்திருக்கிறார் கொஞ்ச நேரத்தில். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் அவரால் பேச முடியுது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு மாநில கட்சி தலைவருக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் பொதுமக்களுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசியிருந்தாலும் இதில் குறிப்பாக சின்னத்திரை ஸ்டார் அனிதா சம்பத் அவர்கள் இதே கேள்வியை கேட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இதில் அவங்க கேட்டது இன்னும் ஒருபடி மேலே போய் அந்த ஒரு கருணையோடு பேசியிருந்தாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒருவரை கொலை செஞ்சுட்டு, அதாவது அவங்க யாரை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கூலிப்படை அவங்களே டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொலை செஞ்சுட்டு உங்களால் எப்படி சாப்பிட முடியுது அந்த காசை வச்சு? நாளைக்கு எந்த நேரம் நம்ம அப்பா அம்மாவை யாராவது கொலை பண்ணிவிடுவாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போய்டுவோன்ட்டு உங்களுடைய மனைவி குழந்தைகளும் துடிக்க மாட்டாங்களா? ஸோ நான் தயவுசெய்து சொல்கிறேன், உங்களுக்கு மீடியாவில் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக. உங்களுடைய எந்த இன்ஃபர்மேஷனையும் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். மீடியாவில் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாயெலாம் சம்பாதிக்க முடியும். மாதத்துக்கு 30-35,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா இப்படி அவர்களும் ஒரு மனிதர்கள் தான், அவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு யாருமே இது வரைக்கும் பேசின மாதிரி தெரியல. அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி கொலை நடந்த அடுத்த நாளே இப்படி ஒரு பதிவு போடுறது அதுக்கே ரொம்ப தைரியம் வேணும். ஸோ ஆனால் இந்த மாதிரி ஏன் நடக்குது? அதாவது இது அரசியல் காரணங்களுக்காக நடந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அது அரசியல் காரணமாக எப்படி இருக்க முடியும்? அதிலும் குறிப்பாக இந்த ரஞ்சித் படத்துலலாம் தாழ்த்தப்பட்டவர் உயரவே விட மாட்டாங்க மற்ற இனத்தவர் அப்படின்னே படம் எடுப்பார்ப்பில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதை பேசும்போது சொன்னாங்க, இறந்தவரும் தலித், அவரை கொன்றவரும் தலித்துனும் போது இதில் எப்படி மற்றவர்கள் மேலே நீங்கள் பழி போட முடியும், அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்தது இது ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம், ஆருடா அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கேம், அது என்ன ஸ்கேம் சரியாக தெரியல. ஸோ அதில் வர பணத்தை பங்கு போடுறதுல வந்த பிரச்சனை காரணமாக அந்த ரைவல்ரி, அந்த குழுவுக்கு இடையில் நடந்த ஒரு போட்டியில் நடந்த கொலை இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவருடைய கொலையோட இவர் ஆம்ஸ்டாங் தொடர்பு இருந்ததுனால இவர் தான் இதற்கான காரணம் அப்படிங்கிறதுக்காக இவர் பழி தீர்க்கப்பட்டார் அப்படின்றாங்க. அதுவும் இவருடைய பிறந்த நாள் அன்றே இப்படி நடந்திருக்குது. அவருக்கு 2 வயது குழந்தை தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னென்னா, இந்த அனிதா சம்பத் அவர்கள் சொன்ன விஷயம், ஏன் இப்படி போகிறீங்க, உங்களால் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது மனிதாபிமானம் தான். ஒருத்தரை வெட்டிட்டு எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியுதுன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்க வெட்டினவங்கள சாப்பிடல, வேறு எதையோ தான் சாப்பிட்றாங்க. ஆனால் ஆடு மாடெல்லாம் வெட்டிட்டு சாப்பிட்றாங்களே இல்லையா? யாரோ வெட்டியிருந்தாலும் வெட்டினதை சாப்பிட்றாங்களே, அது எப்படி சாப்பிட மனசு வருது? அதை
ஏன்னா அங்கே ஆடு மாடு நீங்கள் வெட்டுறதுக்கு உங்கள் மனம் துணிஞ்சதுன்னா அடுத்தது மனிதனை வெட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டும் ஒரே வீட்டில் தான் துண்டாக போகிறாங்க. இன்றைக்கி இப்போ பசிக்காக சாப்பிடல, ருசிக்காக தான் கறிமீன் சாப்பிட்றாங்க. நாளைக்கு பசிக்காக இந்த மாதிரி நான்வெஜ் பிரியர்கள் கடைசியில் மனிதனையும் வெட்டி சாப்பிடாம இருப்பாங்கன்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ இதை நித்யானந்தா அவர்கள் காமெடியாக ஒன்று சொல்லியிருந்தார். அவரை சின்ன நித்யானந்தா, இறந்த அந்த தாத்தா நித்யானந்தா கிடையாது, கைலாஷில் இருக்கிற நித்யானந்தா. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு ஃபாரினர் கேட்குறார், எப்படி வெஜ் ஃபுட்டெலாம் சாப்பிட்றீங்க அப்படின்னு என் நண்பர்கள்லாம் கேட்குறாங்க அப்படின்னு. அதுக்கு நித்யானந்தா அவர்கள் சொல்கிறாங்க, ஆக்சுவலாக உன்னை கண்டு நான் தான் பயப்படணும். ஏன்னா இப்போ சிக்கனை நீ சாப்பிட்ற, அது காலியான உடனே அடுத்தது உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த நான்வெஜ் ஐட்டம் நான் தான். நீ என்ன சாப்பிட்றியோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதையே ஒரு ஆன்மீக குருமார், ஒரு சகோதரி, அவங்க சூப்பராக சொல்லியிருந்தாங்க. மனிதர்கள் எப்படி புரோட்டீன் கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும்ன்ட்டு அந்த நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்கு யானைக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கிது, மாட்டுக்கு எப்படி புரோட்டீன் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான விலங்குகள் இல்லையா? சத்தே இல்லாமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவ்வளோ பலசாலியாக இருக்குது. ஸோ யோசிக்கணும். உங்கள் நாக்கு ருசிக்காக இஷ்டத்துக்கு புரோட்டீன் இல்லை, அது இல்லை, இந்த டெஃபிஷியன்சி அது டெஃபிஷியன்சின்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டுட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஒரு விலங்கை சாப்பிட்றது சாதாரண விஷயம் கிடையாது. விலங்குகளை அது நேரடியாக கொலை பண்ணுறதோ அல்லது நம்ம அதை சாப்பிட்றதுனாலே நமக்காக தானே கொலையை பண்ணுறாங்க. அப்போ அதற்கு காரணமாக இருப்பதே நாம தான். அப்போ அதற்கான தண்டனையாக கூட நமக்கு இப்போ இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு டைம் விலங்குகளைப் போல் நாம் வெட்டி கொல்லப்படலாம். அதற்கு ஒரு காரணமாக அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு அரசியல் காரணமோ இல்லை ஏதோ ஒன்று வரும். ஆனால் அதற்கு பின்பு இந்த விலங்குகளை கொன்றது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா கர்மா யாரையும் சும்மா விடாது. ஸோ கொலை செய்தவர்கள் மேலேயே இவ்வளவு தாயன்பு காட்டின அனிதா சம்பத் அவர்கள் வாயில்லா ஜீவன்களை இப்படி கொலை பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னும் அவங்க வாய்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒருவேளை அவங்க நான்வெஜ் சாப்பிடாதவர்களாக இருந்தால். ஸோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் மேடையிலே கூட பாக்ஸிங் பண்ணுற மாதிரிலாம் வீடியோலாம் வந்திருக்குது. சும்மாவே அது ஒரு டான்ஸ் மாதிரி அந்த பார்ட்டியில் அப்படி குத்து சண்டை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ இதில் என்னென்னா, எதுக்கு குத்து சண்டை கற்றுக்கணும்? அதை வச்சு உங்களால் எங்கேயாவது யூஸ் பண்ண முடியுமா? ஸோ மனிதன் எவ்வளோ பெரிய முட்டாள் அப்படிங்கிறதுக்கு இந்த குத்துச்சண்டை, கராத்தே கற்றுக்கிறது இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் ஆக்சுவலாக பெருசாக கற்றுக்க மாட்டாங்க, சின்ன வயசுலேயே கற்றுக்குவாங்க. ரொம்ப சின்ன வயசுலேயே ஈர்க்கப்படும். ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி இடத்துல கராத்தே இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா பாருங்களா, யாரோ ஒருத்தர் தான் அதில் ஜாயின் பண்ணுவாங்க, எல்லோரும் போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த யாரோ ஒருத்தர் அதில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா முன்ஜென்மத்தில் அந்த மாதிரி விஷயங்களில், அதாவது இந்த மாதிரி கொலை பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தான் அது இந்த ஜென்மத்திலும் பிடிக்கும். ஸோ அதில் போய் சேருவாங்க. அப்போ கர்மாவும் வரும், துரத்திட்டு வரும். ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா அந்த முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியே என்ன தெரியுமா? அந்த குணத்தை முற்றிலும் மாற்றுவது தான். அப்படின்னு அர்த்தம். முழுக்க முழுக்க அவங்க சாந்தமாகிட்டாலே அவங்க தப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள மிருக குணத்தை வளர்க்குறாங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரி அரசியல் இந்த மாதிரி இதெல்லாம் போகும்போது தானாகவே ரவுடிசம் இதெல்லாம் வருது. இப்போ தானாகவே கழுத்துக்கு கத்தியும் தேடிக்கிட்டே வருது. ஸோ அதனால தான் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முறை பீமனை நோக்கி ஒரு அஸ்திரம் வரும். அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறது என்ன அப்படின்னா, உடனடியாக பீமன் கையில் கதாயுதம் இருக்குல்ல, அது கீழே போட்டு கம்முன்னு இரு அப்படின்னு சொல்லுவார். கீழே போட்டோன்னே அந்த அஸ்திரம் சுற்றிட்டு போயிடும். ஏன்னா நிராயுத பாணியை அது தாக்காது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா?
இந்த மாதிரி ஏன்னா நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, இந்த மாதிரி கையில் துப்பாக்கி வச்சுருக்கிறது பாதுகாப்பு. குருதி புனல் படத்தில் கமல் சொல்லியிருப்பார், எதிர்கால சந்ததியினர் வழிபடும் தெய்வங்களாக துப்பாக்கிகளை மாற்றி விடாதீர்கள். அநேகமாக அப்போ தான் அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் உங்களுக்கு துப்பாக்கி வாங்கணும் அப்படின்லாம் தோணுது? இதுக்கு சமீபமாக காந்தராஜ் டாக்டர் அவர்கள் இதை பற்றி பேசினார், ஆம்ஸ்டாங் கொலை பற்றி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சும்மா கொலை பண்ண மாட்டாங்களே, அதுக்கு இவர் ஏதோ பண்ணியிருக்கணும்ல. ரோட்டில் போகிறவங்களாம் போட்டு அடிக்கிறாங்களா, கொலை பண்ணுறாங்களா, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும்ல. ஸோ அது என்னவா வேணாலும் இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், என்னென்னமோ சொல்கிறார், பெண் விஷயமாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணும்னாலும் இருக்கலாம்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரி தவறு செய்கிறவங்க எப்போவுமே ஒரு இந்த மாதிரி துப்பாக்கியோட கத்தியோட குறிப்பாக ஆட்களோடவே சுற்றிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே ஒரு பயத்தின் அறிகுறி தான். ஸோ எதுக்கு தப்பு பண்ணணும், எதுக்கு பயந்து வாழணும், அதற்கு அந்த முதல் தப்பு செய்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி குத்துச்சண்டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிறது. பாருங்கள், இது ஏதோ ஒரு டைமில் அதை நீங்கள் பிரயோகப்படுத்தியே தீருவீங்க, அதனாலே உங்களுடைய வாழ்க்கை முடியும். உதாரணத்திற்கு இப்போ சமீபமாக ஒரு சகோதரர் அவங்க சொந்த அப்பாவை அடிக்கிறார், பாக்ஸிங்லேயே அடிக்கிறார். அது பார்த்தாலே தெரியுது அவர் பாக்ஸர்ன்ட்டு. எதுக்கு அடிக்கிறாருன்னா சொத்து பிரச்சனைக்காக அடிக்கிறார். ஸோ அதனால் அவர் அரெஸ்ட் ஆகிறார். ஸோ அடித்து ஒரு 2 மாதம் கழித்து தான் அவங்க அப்பா இறக்குறாரு. பட் இருந்தாலும் அடித்தது குற்றம் தானே, அதனால் அவர் அரெஸ்ட் ஆகிறார். ஸோ அந்த கோபத்தின் பொழுது இப்போ பாருங்களேன், பெண்கள் இந்த கால பெண்கள் கொஞ்சம் ரஃப் ஆகுறாங்க. பட் ஜென்ரலாக பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கோபம் வரும். எப்படி தெரியுமா வெளிக்காட்டுவாங்க? அழுவாங்க. இப்போ அந்த கோபத்தை வேறு எந்த விதத்திலும் உங்களால் வெளிக்காட்டுறதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அழதான் செய்வீங்க. அதனால் யாருக்குமே எந்த விதமான கஷ்டம் துக்கம் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது. அந்த அழுகிற நேரம் இருக்கக்கூடிய துக்கத்தை தவிர அதற்கப்புறம் நீங்கள் அழுததுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி நிறைய அரசியல் கொலைகளை பார்க்குறோம். இதுக்கு மூல காரணம் என்ன? யாரோ ஒருவருடைய கோபம். ஸோ அதற்கு கொல்லப்பட்டவர் ஒரு காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கலாம், அது ஒன்று. ஸோ அது இல்லாமல் இவங்க செய்த காரியம் அவங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி ஒரு அவங்க சம்மந்தப்பட்ட நபரை கொலை பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று. அது பல வருடம் கழித்து இவங்களை கொலை பண்ணுற அளவுக்கு தூண்டுதுன்னா, அந்த பழிவாங்கும் குணம் எத்தனை வருடம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போ அத்தனை வருடம் ஒருத்தன் பழிவாங்கும் குணத்திலே இருக்கிறான்னா அவனாது எந்த அளவுக்கு பாதிக்கும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும், அதையும் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இங்கே கொலை பண்ணிட்டாங்க. ஸோ கொலை பண்ணவங்க இவங்க கிடையாது, ஒரிஜினல் கொலையாளியை கண்டுபிடிக்கணும், சரணடைஞ்சவங்க வேறு யாரோ அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கொலை பண்ணுறதுக்கு காரணமாக ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா, இந்த விஷயத்திலும் சரி அல்லது எந்த கொலையிலையுமே சரி, அவங்க ஒருவேளை கொலையே பண்ணலைன்னா கூட, கொலை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரவுடிசம் கிடையாது, எதுவுமே கிடையாது அப்படின்னா, அப்போ கூட ஏன்னா கொலை பண்ணுறது ஒரு செகண்ட் விஷயம். கொலை பண்ணுறது உண்மையிலேயே கஷ்டமான விஷயமே கிடையாது இல்லையா. ஜஸ்ட் அங்கே கண்காணிக்கிறாங்க. ஸோ இதில் யாரோ ஒரு ஆட்டோக்காரர் ஒரு 9 நாளாக கண்காணித்து தான் அவர் எப்படி போகிறாரு, எங்கே வர்றாரு, எல்லாத்தையும் கண்காணித்து தான் இப்படி கொலை நடந்ததாக சொல்கிறாங்க. பைபிளில் நரகத்தில் நீங்கள் அனுபவிக்க போகிற தண்டனையை, அந்த தண்டனையிலிருந்து உங்கள் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் பக்கத்திலே இருந்தால் கூட காப்பாற்ற முடியாதுன்னுவாங்க. ஸோ ஒவ்வொரு அரசியல் கொலையும் அல்லது எல்லா கொலையுமே பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. கொலை இல்லாமல் நோய் எல்லாமே அப்படி தானே இருந்துச்சு. கொரோனாவில் இறந்தவர்களுடைய நிலைமை எல்லாமே. ஆனால் இந்த கொலை செய்கிறது பெரிய பாவம்தான். ஆனால் எல்லோரும் பழி வாங்கிறத கொலை செய்கிறது கிடையாது. ஆனால் மனசுக்குள்ளே பல தடவை கொலை செய்வாங்க. நினைவிலும் சரி கனவிலும் சரி.
கனவு இல்லையா, நினைவில் கூட கம்முன்னு இருக்கிறவங்க கூட கனவில் வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற கோபமெல்லாம் எப்படி தான் வரும்னே தெரியாது. ஆனால் நீங்கள் பகலெல்லாம் நல்லா தான் இருப்பீங்க. எப்பயோ ஒரு தடவை பயங்கரமாக கோபப்பட்டது ஒரு சம்பவத்தினால, அந்த சம்பவத்தை தூண்டக்கூடிய அல்லது சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் கனவில் வந்தாலே மீண்டும் மீண்டும் அந்த கோபம் கொலை பண்ணுற மாதிரி வர்றது இதெல்லாம் நடக்கும். கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் நிஜத்தில் கொலை பண்ணுவது எந்த அளவிற்கு பாவமோ அதே அளவு நீங்கள் மனதால் நினைத்தாலும் கொலை பண்ணுற மாதிரி, அல்லது கனவில் அந்த மாதிரி நினைத்தாலும் கூட, நினைத்தாலே கனவில் கொலை பண்ணுறதில்ல, அந்த கொலை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுவும் சமமான பாவமே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ பழிவாங்கும் குணம் எவ்வளோ மோசமானது பாருங்கள். ஸோ இந்த பழி வாங்கிறதுக்கு காரணம் வந்து எதன் மீதோ உள்ள ஒரு பற்று தான். இல்லாட்டினா ஆசை இல்லா மனிதன் தன்னை துன்பம் எங்கே நெருங்கும்னு ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லையா. ஆசைன்றதோட பற்று, எதன் மீதோ பற்று, பற்று வைத்த பொருள் கிடைக்கல, நபர் கிடைக்கல, பதவி கிடைக்கல, புகழ் கிடைக்கல, இதை யாரோ தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னும்போது தான் பிரச்சனையே வருது. ஸோ அந்த பற்று கொஞ்சம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் பற்று ஸ்லைட்டாக வளர விட்டாலும் அது உங்களுக்கு எப்படியும் துக்கத்தை கொடுக்கும். எந்த அளவுக்கு அந்த பற்றுடைய அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கணவன் மேலே வைக்கிற பற்று, மனைவி மேலே வைக்கிற பற்று, குழந்தை மேலே வைக்கிற பற்று, அப்பா அம்மா மேலே, ஜாதி மேலே, மதத்தின் மேலே வைக்கிற பற்று, ஒரே ஒரு பற்றை தவிர, அதுதான் கடவுள் மேலே வைக்கிற பற்று. கடவுள் மேலே நீங்கள் பற்று வைக்கிறீங்கன்னா, அவர் மேலே மட்டும் பற்று வைக்கிறீங்கன்னா, அந்த பற்றில் மற்ற அனைத்து பற்றும் காணாமல் போயிடும். கடவுள் மேலே வைக்கிற பற்று ஆத்மாவை பலப்படுத்தும். அதாவது இது சரி இது தப்புன்னு கரெக்டாக முடிவெடுப்பீங்க, உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. ஆனால் மனிதர்கள் மேலே பற்று வைத்தால் அல்லது வேறு எதன் மீது பற்று வைத்தாலும் புத்தி வேலை செய்யாது, பகுத்தறியும் சக்தியை இழந்துடுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் கொலை பண்ணுறது அல்லது கொலை செய்வதற்கு தூண்டுற மாதிரி ஏதோ ஒரு தவறை பண்ணிட்டு வந்துடுவீங்க. பிறகு வாழ்நாள் ஃபுல்லாக பயத்திலே வாழற மாதிரி இருக்கும். அடுத்தது மனிதனுடைய எந்த வழி, அது மதங்களுடைய வழி உட்பட, ஏன்னா எல்லாமே மனித வழி தான், மதங்களை மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க, கடவுள் கிடையாது. ஸோ எல்லாமே எதை நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதியை இழந்துடுவீங்க. ஸோ இப்போ இங்கே ஆம்ஸ்டாங் அவர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய சித்தாந்தத்தை கெட்டியாக பிடித்தவர். ஸோ அது கூட ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கலாம், அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்த பிரச்சனைகளுக்கும் மேபி இந்த கொலைக்கு கூட அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அனிதா சம்பத் அவர்கள் சொல்கிறாங்களே மீடியாவில் நிறையா ஒர்க் இருக்குதுன்ட்டு. மீடியாவில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் அந்த சம்பளத்தில் வேலை இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதை அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நாம் பிறக்கிற இடம் இந்த ரவுடிசம் அதிகமாக இருக்கிற இடம் அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கைக்குறி. முன் ஜென்மத்தில் அந்த மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய ரவுடிசம் அந்த மாதிரி வேலையை பண்ணதோடைய விளைவாக தான் நம்ம அங்கே பிறந்திருக்கிறோன்ட்டு. சில சமயம் இல்லாமலும் பிறப்பீங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த மாதிரி நபர்களோடு சம்மந்தப்பட்டு உங்கள் அப்பா அம்மா இருந்திருக்கலாம் முன் ஜென்மத்தில். ஸோ அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை அந்த மாதிரி பிறக்கும். ஆனால் அந்த அப்பா அம்மாவோடு வேற ஒரு ஜென்மத்தில் சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் ரவுடிசம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பிறக்கணுன்றதுக்காக நீங்கள் அங்கே வந்து பிறந்திருக்கலாம். ஸோ இது எப்படி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, ரவுடிசம் இப்போ 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில். ஒருத்தருக்கு அந்த ரவுடிசம் ஏரியாவில் இருக்கிற ரவுடிகளோட பழகிறது ரொம்ப பிடிக்கும். இன்னொருத்தர் அங்கேயே இருந்தாலும் அங்கேயே சாதுவானவர்களும் இருப்பாங்கள்ல, அவங்களோட மட்டும்தான் பழகிறது இவங்களுக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் அங்கே பிறந்துட்டாங்க அப்படின்னாலே ஒரு எச்சரிக்கையும் இருக்குது. ஏன்னா இப்போ அமைதியாக இருந்தால் கூட, இன்னொன்று நீங்கள் இது வரைக்கும் எதுவும் பண்ணாட்டினா கூட உங்களுக்குள்ளே அந்த மிருக குணத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. உங்கள் குடும்பத்திலே அப்படி ஒருத்தர் பிறந்திருக்கலாம். அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்குள்ள மிருக குணத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் முடிந்த அளவிற்கு அந்த மாதிரி ரவுடிசம் பண்ணக்கூடிய நபர்கள் முடிந்தால் அந்த ஏரியாவிலிருந்தே விலகி போகிறது தான்
உங்களுக்கு நன்மை பயக்கும். ஸோ மற்றபடி அனிதா சம்பத் அவர்கள் இந்த மாதிரி தாயன்போடு பேசினா கூட ஒருவேளை சம்மந்தப்பட்டவரே பார்த்தாலும் இந்த பொண்ணு அழகாக இருக்கிறா அப்படின்னு வேணால் நினைப்பாங்களே தவிர அவங்க சொல்கிற கருத்து அவங்க காதில் விழவே விழாது. ஏன்னா முன்ஜென்மங்களில் செய்த பாவத்திற்கான தண்டனை அடையிற வரைக்கும் நல்ல விஷயம் அவங்களுக்குள்ளே போகவே போகாது. ஃபஸ்ட்டு அது அவங்க தொடர்பிலே வரமாட்டாங்க. அவங்களுக்கு அது எரிச்சலாக இருக்கும். என்ன இதுதானே ஹீரோயிசம் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க ஒன்று பண்ணலாம், இவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பதில் மீடியா சொன்னாங்க இல்லையா, அந்த மீடியா தானே எல்லாத்தையுமே தூண்டி விடுது இல்லையா. வன்முறை, கற்பழிப்பு எல்லாத்துக்கும் தீனி போடுறதே மீடியாக்கள் தான். ஸோ அங்கே ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிக்கலாம். ஸோ அப்படியே தெரிவித்தாலும் யாரும் மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு மனிதர்களுக்குள்ளே அவ்வளோ மிருக குணம் வந்துடுச்சு எல்லாருக்குள்ளேயுமே. அதனால் மிருகத்தனமான விஷயங்களை தான் அவங்க படத்திலே பார்க்க விரும்புகிறாங்க. ஸோ இப்போ சமீபமாக ஹிட்டான எல்லா படங்களும் பார்த்திங்கன்னா மனிதனுக்குள்ளே பயங்கரமான மிருக குணத்தை தூண்டக்கூடிய படங்கள் தான் ஹிட்டே ஆகுது. படங்கள் எடுக்கிறதே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் மற்ற எல்லாமே அனிதா சம்பத் அவர்கள் பேசின மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேலுக்கு இறைத்த நீராகத்தான் போகும். ஆனால் ஒன்று, நமக்கு 35,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடைக்குதா அப்படின்ட்டு ரவுடிகள் இல்லை, மற்றவர்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயிலுக்குள்ளே போய் அமைதியாக இருக்கணும், ஏசி போட்டிருக்கணும், எல்லா வசதியும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறது எவ்வளோ அறியாமையோ அந்த மாதிரி தான் இந்த கலியுகத்தில் இப்படி இருக்குது, அப்படி பண்ணுறாங்களே, அது இதுன்னு புலம்புறதும் அறியாமை தான். ஏன்னா இது ஜெயில், ராவணனுடைய ஜெயில் இந்த கலியுகம். ஆத்மாக்களாகிய நாம தான் சீதைகள் ராவணனுடைய ஜெயிலில் சிக்கிட்டு இருக்கிறோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமுள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். இது எல்லா ஆண் பெண்ணிடமும் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் விடுதலை அடையணும். இதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைந்தால் கலியுகத்திலிருந்தே தப்பித்து சத்தியுக சொர்க்க பூமியில் பிறப்பீர்கள் அப்படிங்கிற செய்தியை கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமானே கொடுக்குறார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்தை தான் பரந்தாமம் அப்படின்னு இந்துக்களும் பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா பரலோகத்தை வாசஸ்தலமாக கொண்ட கர்த்தாவே அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் குட்டி குட்டி புள்ளியாக இருக்கிறதெல்லாம் ஆத்மா, இறைவனும் அதே மாதிரி தான் இருப்பார். கடவுளுக்கு நமக்கும் வித்தியாசம் என்னென்னா, நாம் ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கும். அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ முதலாக இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருடம் தான் இதே பூமி நரகமாகுது. இந்த நரகத்தில் தான் இப்போ பார்க்குற வன்முறை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. சொர்க்கத்தில் இதெல்லாம் நடக்காது. ஏன்னா இந்த ராவணனே அங்கே இருக்க மாட்டான். இந்த 5 விகாரம், சாத்தான்னு சொல்லலாம், மாயான்னு சொல்லலாம், ராவணன் சொல்லலாம், அவனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எல்லாருடைய கவனமும் நான் அழிவற்ற ஆத்மா, கண்களை பயன்படுத்தி பார்க்குறேன், வாயை பயன்படுத்தி பேசுகிறேன், காதை பயன்படுத்தி கேட்குறேன், உடலை பயன்படுத்தி நினைத்த காரியத்தை செய்கிறேன். ஆனால் இந்த உடல் நான் அல்ல, இதை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான்ற உணர்வு இயல்பாக இருக்கும். பிறரையும் ஆத்மாவாகவே பார்ப்பாங்க. அதனால் எந்த கவர்ச்சியிலும் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் உடல் கவர்ச்சியில் மயங்கவே மாட்டாங்க. அதனால் சதா ஆனந்தமாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம்தான். அதனால தான் சொர்க்கமாகவே இருக்குது 2500 வருடத்துக்கு. காமம்னா என்னன்னு தெரியாது, கோபம்னா என்னன்னு தெரியாது, பற்று பேராசை ஆங்கன்னா என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவாள். அந்த தூய்மையான பரிசுத்தமான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி. அதனால தான் சொர்க்கத்தில் வாழ்ந்த அந்த மனிதர்களை தேவதைகள்னு இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம், தெய்வங்கள்ன்ட்டு. கிருஷ்ணர், ராமர், இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகள். எங்கே போயிட்டாங்க? எங்கேயும் போகல. மறுஜன்மம் எடுத்து இதே நரகத்தில் ஆத்மான்றது மறந்து உடல் உணர்வில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து நிறைய பாவம் செய்கிறதுனால அனைத்தையும் இழந்து சாதாரண மனிதர்களாக இருக்கிற நீங்களும் நானும் தான் அது அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லத்தான் கடவுள் வரார். இப்போ கலியுகத்தை ஒழுங்குபடுத்துறது உங்கள் வேலை கிடையாது.
நீங்கள் என்ன கடவுளா? அது கடவுளுடைய வேலை. கலியுகத்தை ஒழுங்குபடுத்துறதில்ல, கலியுகத்தை அழித்து இந்த பூமியையே சொர்க்கமாக மாற்றுறது. அந்த சொர்க்கத்துக்கு வருவதற்கு நீங்கள் தகுதி பெறணும். அதற்கு இறைவனுடைய வழிபடி நடக்கணும். மெயினாக ஆத்மானு வந்து சிவபரமாத்மா சதா நினைவு பண்ணிகிட்டு இருக்கணும். அதுதான் ஞானத்தின் சாரம். விஸ்தாரம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது, முரளின்ற பேரில். ஸோ அந்த பிரம்மகுமாரி சென்டரோடைய அட்ரஸ் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது, அதோடைய லிங்க்கும் இருக்கும். ஸோ அதை பார்த்து பயன்பெறுங்கள். இறைவனுடைய நினைவிலிருந்து உடல் என்பதையே மறந்துடுங்க. உடல், அதாவது உடல்னு நினைக்கும் போது தான் காமம் வருது. உடல் நினைக்கும் போது தான் அந்த உடல் பலம், அகங்காரம் இதெல்லாம் வருது. குறிப்பாக ஜெயிலில் வந்து நிறைய யோகாலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையில் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே உள்ள மிருக குணம் இருக்குது, அதை ஃபுல்லாக அழிக்கணும்னா இறைவனுடைய நினைவிலே மூழ்கி மூழ்கி இறைவன் எப்படி அன்பு கடலாக அமைதி கடலாக இருக்காரோ அதே மாதிரி நாம் மாறினால் மட்டுமே இன்னும் நிறைய பாவம் செய்ததற்கு தண்டனை அடையாமல் இருக்குது பாருங்கள், அந்த தண்டனையிலிருந்து உங்களால் தப்பிக்க முடியும். அதற்கு இறைவன் நினைவிலே இருக்கணும். ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு எதுக்கு இயேசு சொல்கிறார்? நான் எதுக்குடா காட்டணும்? திருப்பி அடிடா. இப்போ இருக்கிறவங்களாம் அதானே சொல்லி கொடுக்குறாங்க. படமாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும். திருப்பி அடித்தா என்ன ஆகும்? எத்தனை கொலையை பார்த்தாலும் புத்தி திருந்த மாட்டேங்குது. இதுதான் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கூட மிருக குணமே வரவே விடக்கூடாது. ஸ்லைட்டாக இவன் மோசமானவன் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது. இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு விதத்தில் ஒரு சைடில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விருப்பமே இன்னொரு சைடு வெறுப்பாக மாறும். கடவுள் அதுக்கு தான் சொல்கிறார், எந்த சைடும் ரொம்ப போயிடாதீங்க, நடுவிலே இருங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இறைவனுடைய நினைவிலிருந்து நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டுனாங்க இல்லையா? ஏதோ ஒரு பாவம் செஞ்சுருக்கிறேன், அதற்கான தண்டனை கிடைக்குது. அறைய போகிறது கிடையாது கடவுளுடைய வழியை ஃபாலோ பண்ணால். பட் அந்த மாதிரி ஒரு துக்கம் வருது அப்படின்னா நீங்கள் அமைதியாக ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதோடு அது முடிஞ்சிடும். திருப்பி நீங்கள் ஏதாவது துக்கம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தூக்கம் முதல்ல தொலைந்து போகும். ஒரு லெவலுக்கு மேலே போனால் உயிரே கூட போகும். ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு இதற்காக தான் ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டு, அதன் மூலம் உன்னுடைய கர்ம கணக்கை அத்தோடு முடிச்சிடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்ம கணக்கை பற்றியெல்லாம் பேசாததுனால கிறிஸ்தவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்னு அவர் சொன்னார். அவர் கடவுள்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? அதை நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறதில்ல, அவரால் முடியும் நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்றாங்க. ஸோ அதேமாதிரி மகாபாரதத்தில் கிருஷ்ணருக்கு அடிக்கடி சண்டை போடுறதுக்கு ஜராச்சந்த் வரான். கம்சனை கொலை பண்ணார் இல்லையா கிருஷ்ணர், கம்சனுடைய மனைவியுடைய தந்தை ஜராச்சந்த். ஸோ என்னுடைய மகள்களை விதவையாக்கிட்டான் அந்த கிருஷ்ணன்ட்டு அந்த பழிவாங்கிற எண்ணத்தில் அடிக்கடி சண்டைக்கு வரான். ஒவ்வொரு தடையும் கிருஷ்ணர் தான் ஜெயிக்கிறார். இருந்தாலும் அவன் எப்போ வருவான் நிம்மதி போகுதில்ல. இதனால் இது தேவையில்லைன்ட்டு கடலுக்குள்ளே போயிட்டார். கடலுக்குள்ளே தங்க துவாரகை அமைச்சிட்டு அங்கே போய் சேஃப்டியாக இருக்கிறார். அப்போ கிருஷ்ணர் இப்போ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு உலகம் முன்ன அவமானப்படுத்துமேன்ட்டு கிருஷ்ணருடைய அண்ணன் கேட்குறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் மக்களின் அமைதி தான் முக்கியம், என்னுடைய அமைதி தான் முக்கியம். ஸோ அதுதான் முக்கியம். அமைதிக்காக எதை வேணாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் அமைதி இழக்கக்கூடாது. கடவுள் சொல்கிறார், பணிவு தான் இந்த கலியுகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு கவசம்ன்றார் இல்லையா? ஒரு வார்த்தை சத்தம் போட்டு பேசுகிறதுக்காக கொலையே நடக்கும். ஏன்னா நீங்கள் சத்தம் போட்டதை அவங்கள டக்குன்னு ட்ரிகர் பண்ணிவிடும், உங்களுக்கு தெரியாது யார் யார் எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. ஸோ இப்போ வீட்டில் அந்த சத்தம் போட்டு பேசுகிற பழக்கம் இருக்கிறது வெளியில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கிடும். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஆனாலும் அமைதியாக இருங்க. ஸோ பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையத்திற்கு போய் இந்த ஞானத்தை எடுங்கள். இல்லை நாங்கள் இதெல்லாம் எடுக்க மாட்டோம்னா குறைஞ்சபட்சம் உங்கள் மதத்தில் உங்கள் மத நூட்களை படியுங்கள். அதில் நிறைய சாத்தானுடைய கலப்படம் இருக்கும். ஏன்னா மதங்களை உருவாக்குனதே சாத்தான் தான். இருந்தாலும் கடவுளுடைய வழியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெளிச்சிருக்கும். ஸோ அப்போ அதில் உள்ள நல்ல விஷயங்கள், உங்கள் மனதை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுடுங்க. ஆனால் கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் உங்களை தப்பான வழிக்கு தான் இட்டுட்டு போகும்.
இல்லை, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அதர்மத்தை அழிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய சொன்னார். இதுதான் மைண்டில் பதியுது. இயேசு எங்கள் அப்பா வீட்டை நீ விபச்சார விடுதி ஆக்கிட்டேன்னு சாட்டையாலே அடித்தார். இதுதான் மைண்டில் பதியுது. ஸோ அதனால தான் சொல்கிறது, மனித வழியை விட்டுட்டு இறைவன் நமக்காகவே வந்திருக்கிறார், நம்மளை தூய்மையாக்கி எங்கேருந்து வந்தோமோ அந்த பரந்தாமத்துக்கே அழைச்சிட்டு போகிறதுக்கு. அடுத்து இந்த பூமி சொர்க்கமான பிறகு நம்மை அனுப்பி வச்சிடுவார். மொத்தத்தில் கலியுகத்திலேருந்து காப்பாற்றப்படுறோம், மீண்டும் சுகம் நிரம்பிய சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறோம். ஸோ இப்போ கடவுளை நாம் பிடிப்பதன் கூடவே மற்றவர்களும் கடவுளை பிடிப்பதற்கு வழி சொல்வது தான் இதற்கு நிரந்தரமான தீர்வு. ஆனாலும் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் தான் பிடிப்பார்கள். ஏன்னா இது ஒவ்வொரு விதமான விஷயங்கள், தவறுகள் நடக்குது இல்லையா, அதற்கு தண்டனை கொடுப்பதற்கு அதை விட பெரிய தவறு செய்பவன் இருப்பான். ஆனால் அவனுக்கும் பின்னாடி தண்டனை கிடைக்கும். ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சாலே தண்டனை கொடுப்பதற்கு ஒருவர் கண்டிப்பாக இருப்பார். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தப்பே செய்யாமல் இருக்கணும்னா எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மனைவியோட காமம் வைக்கிறீங்க அப்படின்னாலே அந்த காமத்திற்கு நீங்கள் தானாக அடிமையாக தான் போகிறீங்க. அடுத்தது மற்றவர்களை இச்சையாக பார்க்க தான் போகிறீங்க. அதுவே உங்களுக்கு பழக்கமாக ஒரு நேரத்திற்கு பிறகு நீங்களே பாலியல் குற்றம் செய்ய தான் போகிறீங்க. ஸோ அதற்கு தான் கடவுள் இச்சையாக நீ பார்க்கக்கூட கூடாது யாரையும், உன் மனைவியும் சேர்த்து அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது எம்ஜிஆர் பாட்டு வருமே, உண்மையை சொன்னால் கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் இனிக்கும்ட்டு. அப்படி தான். ஸோ இறைவனுடைய ஞானத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண தான் உங்களுக்கு தெரியும், நம்ம இவ்வளோ மோசமானவர்களாக இருந்தோமா, இவ்வளோ நாள் ஒரு அனாதையாக இருந்திருக்கிறோமே, நமக்கு வழிகாட்டுதல் யாருமே இல்லாமல் மனித வழி நடிகனை ஃபாலோ பண்ணுறோம், அரசியல் தலைவரை ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையை அழிச்சதும் இல்லாமல் இதை பரப்பி மற்றவர்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு நம்ம கருவியாக இருக்கிறோமே அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க. ஒரு கடவுளை பிடியுங்கள், மனிதனை மறங்க. ஸோ மனுஷன் சொன்ன மாதிரி கடவுளை மற மனிதனை நினைனா இதுதான் நிலைமையாகும். ஏன்னா எல்லோரும் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அவர் தான் நம்மை பாதுகாப்பவர். அவரையே மறந்துட்டிங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் இல்லையா. ஸோ எல்லாரையும் பாதுகாக்கிறது என்னன்னு அவருக்கு தெரியும். எல்லோரும் என்னென்ன ஆட்டம் ஆடிட்டு வந்திருக்கிறோம் பல ஜென்மமானு அவருக்கு தெரியும். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும். நீங்கள் இறைவனை பிடித்து உங்கள் குணத்தை மாற்றிக்கிட்டீங்க, மற்றவர்களுக்கும் இந்த வழியை சொல்கிறீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உள்ளவங்க மாறிக்குவாங்க. மொத்தத்தில் நீங்களும் பாதுகாப்பாக இருப்பீங்க, இறைவன் கையை பிடித்தவர்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ பாதுகாப்பாக நம்மை சுகம் நிரம்பிய சொர்க்கம், எந்த விதமான வன்முறையும் இல்லாத சொர்க்கம், இச்சையாக பார்க்குற பார்வையே இல்லாத பரிசுத்தமான தேவதைகள் வாழ்கிற சொர்க்கத்துக்கு போகிறோம். அங்கே அளவற்ற தங்க வைடூரியம் கொட்டி கிடக்கும். ஆனால் யாருக்கும் இந்த பேராசை, பொறாமை, கம்பேர் பண்ணுறது எதுவுமே இருக்காது. அங்கே நீங்கள் பெரிய ராஜாவாக மகாராணியாக இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியும். இங்கே அழகே இல்லைன்னா கூட ஒவ்வொருத்தருடைய கண்ணிலும் காம விஷம் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது ராவணனுடைய ஜெயில். இதிலேருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்கிறவன் தான் புத்திசாலி. இதையே நான் சரி பண்ணுறேன்னு நினைக்கிறவன் அடிமுட்டாள். எத்தனை பேர் சரி பண்ணிட்டாங்க உலகத்தில், எந்த மூலையை சரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதைன்னுவாங்களே, அப்படி தான் இருக்குது உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி. காரணம் மனித வழி. ஸோ நீங்கள் பார்க்குற அத்தனையும் மனித வழி. கடவுள் ஒருவர் தான், அவர் கொடுக்கும் வழியும் ஒன்று தான். அது பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் மட்டுமே கிடைக்குது. அதுவும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.